சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN நேருவின் மகன் KN அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். TVH நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பட்டினப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் CRPF வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN நேருவின் மகன் KN அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்தில் ED சோதனை நடைபெற்று வருகிறது. GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதேபோல சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் TVH நிறுவனத்திற்கு சொந்தமான 5 இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம். இந்த ED சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக TVH குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. TVH குழுமத்தை நடத்தி வருபவர் அமைச்சர் KN நேருவுடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தான் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக TVH குழுமத்திற்குடைய தலைமை அலுவலகம் MRC நகரில் செயல்பட்டு வருகிறது. அங்கு அதே போல அவர் நடத்தி வரக்கூடிய மற்றொரு அலுவலகம் ஆரியபுரத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் KN நேருவுடைய மகன் KN அருண் நேருவுக்கு சொந்தமான நிறுவனத்திலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரும் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்திலும் சோதனை என்பது தற்போது மேற்கொண்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தம் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக இந்த சோதனை பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். CRPF வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.